மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2026 குரு பயிற்சியில் குரு கடகத்தில் உச்சம். இந்த நேரத்தில் திரிகோணத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறப்ப பெரும்பாலான மேசராசி நேயர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலர் புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழல் உருவாகும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை விழுகிறதால அவமானகரமாக ஏதாவது நடந்துருமோ இல்லை விபத்துகள் ஆகிடுமோ அப்படிங்கிற எதிர்மறை சிந்தனைகள் காணாமல் போயிருங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் அதன் மூலமாக ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்குங்க. மேசராசி பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லைகளும் இருக்கும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சந்தேக பார்வை வந்து போகும். நெகட்டிவ் தாட்ஸ் கம்மி பண்ணிக்கிறது நல்லதுங்க. மாணவர்கள் குழந்தைகளுக்கு யோகமான நேரம். மேசராசிக்கார பெண்கள் மார்பக பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லதுங்க. முதுகு தண்டுவடம், முதுகு வலி, சூட்டு கொப்பளங்கள் வர வாய்ப்பு இருக்குங்க. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொந்தக்காரங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை வழியாக வருமானங்கள் கிடைக்குங்க. கணவனுக்கு மனைவி மூலமாகவோ இல்லை மனைவிக்கு கணவன் மூலமாகவோ வருமானங்கள் அதிகமாகுங்க. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை விழுகிறதால வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் எல்லாமே நல்ல விதமாக நடக்குங்க. விரயத்தில் சனி இருக்கிறப்ப அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கோங்க. குருவோட பார்வை சனி மேலே படுறதால கொஞ்சம் நிம்மதி தூக்கம் எல்லாமே இனி வருங்க. கடன்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. லோன் கட்டிகிட்டு இருக்கேன், கந்து வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், கிரெடிட் கார்டு பில்லு கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ராகு பகவான் குரு சண்டால யோகத்திலிருந்து வெளியே வர்றது ஒரு வகையில் நல்லது தாங்க. குரு உச்சமடைகிறப்ப நீங்கள் என்ன பிளான் பண்ணினாலும் அது சக்ஸஸ் ஆகும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குங்க. சிலர் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. சுகஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறப்ப ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகுதுங்க. வரவேண்டிய செட்டில்மெண்ட் எல்லாமே தேடி வருங்க. குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகள் எழுதினவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மேசராசிக்காரங்க நிறையா பேருக்கு வேலை மாறுதல்கள் உண்டாகும். வெளிமாநில வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கன்ஃபார்ம் ஆகும். 7.5 சனி நடக்கிறதால கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிக்கிற பசங்களுக்கு மைண்ட் செட் வராமல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக படிக்கணும். எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை தரும்.